உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு கல்யாண வாழ்க்கை எப்படியெல்லாம் மாத்துறது இல்லக்கா. நேத்து வரைக்கும் அப்பா அம்மா நிழல்ல இருந்தவனா, ஆனா இன்னைக்கு என் புருஷன் கூட வேற வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க கிடைக்கிற அதே அன்பு எனக்கு அங்க அவர்கிட்டயும் கிடைக்குது. ஆனா எனக்கு ரெண்டுமே வேணும்னு தோணுது. வாழ்க்கையில எல்லாமே நமக்கு முழுசா கிடைச்சிடாது. ஒண்ணு கிடைக்கணும்னா இன்னொன்னு இழந்துதான் ஆகணும். அதுக்கேத்த மாதிரி நம்ம மனசையும் பக்குவப்படுத்திக்கணும். இல்லனா நம்ம ஒரே இடத்துல நின்னுடுவோம். அஞ்சலி, ஏன் தான் அந்த கடவுள் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரோ? கஷ்டத்துலதான் மேல இருக்கிறவன நினைக்கிறோம். இல்லனா அவனையும் மறந்துடுவான்ல. என்ன நடந்தாலும் உன்னால மட்டும் எப்படிக்கா ஈஸி எடுத்துக்க முடியுது? உன்னாலேயும் முடியும். என்னமோ சொல்ல வர்ற மாதிரி இருக்கு. சொல்லு செல்லக்குட்டி. அது உங்களுக்கு புது இடத்துல தூக்கம் வருமா? உங்களுக்கு இந்த வீடு கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன். அன்பால நிறைஞ்சிருக்கிற அந்த இடத்துல சூப்பரா தூக்கம் வரும். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஏதோ சொல்ல வர, ஆனா தயங்குற. சொல்லு. அது நான் உன்னை கேட்டா நீங்க வருத்தப்படக்கூடாது. நீ என்ன கேட்டாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். கேளு. கொஞ்ச நேரம் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வரட்டுமா? உன் அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட ஏன் பெர்மிஷன் கேக்குற? நீங்க வந்ததே அவங்க கூட ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். நீ போய் பேசிட்டு வா செல்லக்குட்டி. சரி. என்ன? இன்னும் ஒரே ஒரு விஷயம். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு அக்கா கிட்ட பேசுறதுக்கு டைமே கிடைக்கல. தியாவும் என்ன ரொம்ப மிஸ் பண்றான். சரி. அதனால நான் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இன்னைக்கு நைட்டு நான் என் அக்கா கூடவே தூங்கிடவா? என்னங்க? நீ என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, நான் ஏதோ தப்பா எதுவுமே நினைக்கலங்க. இரு. இதுக்கெல்லாம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டா என்ன அர்த்தம் செல்லக்குட்டி? நான் உன்னை அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றேனா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. இரு. நாம இந்த வீட்டுக்கு வந்ததே உன் அப்பா அம்மா அண்ணன் எல்லார் கூடயும் சேர்ந்து இருக்க தானே. இங்க வந்து நான் உன்னை என் கூட இருக்க சொன்னா அது தப்பு இல்ல? ஏய் இங்க பாரு. உன் ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது அஞ்சலி. அங்க நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம். அதனால என்கிட்ட நீ பேசலனா நான் கவலைப்படுவேன். இங்க எல்லாரும் இருக்கும்போது நீ அவங்க கூட தான் பேசணும். போய் பேசிட்டு வா செல்லக்குட்டி. நம்ம வீட்டுல எப்படியும் உனக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். ஏன் சம்டைம்ஸ் தலைவலி கூட வந்திருக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல. நீ ஜாலியா இருக்கலாம். எவ்வளவு வேணாலும் அரட்டை அடிக்கலாம். இல்ல, எனக்கு உங்க கூட இருக்கிறது தான் பிடிக்கும். நான் உன்னோட எந்த ஆசைக்கும் குறுக்க வரமாட்டேன். நீ சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். சரியா? அப்புறம் அஞ்சலி, மாப்பிள்ள உன்னை எப்படி பாத்துக்கிறாரு? அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா. எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் என் மேல காட்டுற அன்புக்கு அளவே இல்லம்மா. கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நிஜமாவே அதை நான் ஃபீல் பண்றேன். என்னங்க கேட்டீங்களா? அம்மா, நான் மடியில படுத்துக்கட்டுமா? என்ன தங்கம் இது? அம்மாவோட மடியில நீ படுக்காம வேற யார் படுப்பா? மேடம், உங்க கால் ஏதாவது அமைக்க விடணுமா? அங்க ஒரு தடவை கூட இப்படி ஆசையா கேட்டு என் மடியில படுத்ததே இல்லையே. இங்க அவங்க அம்மா மடியில மட்டும்
இவ்வளவு ஆசையா படுத்துக்கிறாளே. ஓ அப்போ என்னை விட அஞ்சலிக்கு அவ அப்பா அம்மா கூட தான் பாண்டிங் அதிகமா இருக்கா? ரேவதி பூ எடுத்து வந்துட்டியா? நல்லா கட்டியிருக்கியே. அடேங்கப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. நல்ல அடர்த்தியா அழகா கட்டியிருக்கா. நல்லா இருக்கு. எப்படி இருக்கமா? நல்லா இருக்கியா? என்னப்பா நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கமா. சரிக்கா, நான் கிளம்புறேன். என்ன நேத்து அவ்வளவு கராரா பேசிட்டு இன்னைக்கு மிச்ச பணம் வாங்காம போற? நிறைய பணம் இருக்கா? வேண்டாமா? இருமா, என் வீட்டுக்காரர் குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. பரவாயில்லக்கா, கடையில அம்மா தனியா இருக்கும். நான் சீக்கிரம் போகணும். டேய் நீ வா. சரிக்கா. ரேவதி இருமா. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு எங்க மாப்பிள்ளையும் பொண்ணு வந்திருக்காங்க. நான் நிறைய பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். வந்துட்டு அப்படியே போகாம ஒரு வாய் சாப்பிட்டு போமா. அக்கா வேணாங்க்கா, இன்னொரு நாள் வரேன், வேலை இருக்கு. அக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன தோணுது? இவங்க குடுக்கற பலகாரத்தை சாப்பிட்டுட்டு ம், அதுக்கப்புறம் இங்க இருந்து போகலான்னு தோணுது. பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு வாங்க, நாங்க சாப்பிட்டு போறோம். அவ சீக்கிரம் கொடுங்க. சரி சரி சரி, சாப்பிட்டுட்டே போங்க. இருமா, சரிக்கா. நான் போய் பலகாரம் எடுத்துட்டு வரேன். சரி முருகா, பூ எடுத்து உள்ள வை, நான் பலகாரம் பலகாரம் வேணுமா? அண்ணா, எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாயா? இங்க பாரு, பணம் எதனா வேணும்னா கேட்க சொல்லு. உன்னை பெத்த பாவத்துக்கு கொடுக்கறேன். டேய் நீ வேறடா, பணத்தை என்ன தெரியாதவங்க கிட்ட கொடுத்து என்ன ஆக போகுது? முன்னேறதுக்கு முகத்துல ஒரு கூறு வேணும்டா. அது எதுவுமே இல்லாத ஒருத்தங்கிட்ட என்ன பேசினாலும் எதுவும் நடக்காது. கேசவா, ஏமா 2 நாளாவது தங்கி இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு போமா. எல்லாம் உன் தம்பியோட ஏற்பாடு, இல்லைன்னா கோச்சுக்குமா அவன். அதெல்லாம் இருப்பாமா. அந்த வீட்ல என்ன இருக்கு? இங்க இருக்கா மாதிரி வசதி அங்க இருக்க முடியுமா? கேசவா வா போலாம். அக்கா தீபா, அக்கா மாப்ள. வெற்றி, பதிலுக்கு எனக்கும் பேச தெரியும், ஆனா மரியாதையா இருக்காதுன்னு தான் அமைதியா இருந்துட்டு இருக்கேன். என்ன தடுக்காத. கேசவா வா. அக்கா அக்கா ப்ளீஸ் கா. தீபா ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அக்கா ப்ளீஸ் கா. நாம சொல்றத கேட்டிருந்தா அவ ராணி மாதிரில வாழ்ந்திருப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.